அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜூன் மாதத்தில் முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த இரண்டாவது ஆராதனை வேளையில ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் சர்வதேச அளவில் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நேரலையில் இருக்கிற உங்களுக்கும் இதோ கர்த்தர் கொடுக்கிற இந்த முதல் ஓய்வு நாளுடைய இரண்டாம் ஆராதனை வேளையில கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் அங்கே 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே மீண்டும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக, யாருடைய கண்களுக்கு முன்பாக? எங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும். எப்படி? யாருடைய கண்ணுக்கு முன்னாடி சொல்லுங்க, யாருடைய கண்ணுக்கு முன்னாடி? இதுவரைக்கும் உங்க கண்ணுல கர்த்தர் சின்ன சின்னதா அப்படி செஞ்சிருப்பாரு, பெருசா கூட செஞ்சிருப்பாரு. அது உங்களுக்கு பெரிய ஒரு காரியமா தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும். யார் கண்களுக்கு முன்பாக? யாருடைய கண்களுக்கு முன்பாக? யாருடைய கண்ணுக்கு முன்னாடி? உன் கண், உன் குடும்பத்தாரையும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, ஒரு விசை கூட கர்த்தர் அவர் உங்க கண்களுக்கு முன்பாக செய்ய போற காரியத்தை நீங்க நின்று பாருங்கள் என்று சொல்கிறார். எனவே வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ய போகும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அப்படியே முழங்கால் படிட்டு, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நான் நல்ல காலவதிக்கா சோத்திரப்பா. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல இவ்வளவு தெளிவா அழகா சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறீங்கப்பா. என் வாழ்க்கையில எத்தனையோ ஏற்றுக்கொண்ட நாள் முதல் எங்க அப்பா கண்ணும் கருத்துமாய் என்னை பாதுகாத்து, என் குடும்பத்தை பாதுகாத்து எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆனால் இன்றைக்கு சொல்றீங்க, கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் என்று சொன்னீரே அப்பா. எங்களுக்கு நீர் பெரிய காரியத்தை செய்ய நீர் காத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. உங்க பிள்ளையாகி எனக்கு செய்ய, உங்க மகளாகி எனக்கு செய்ய எங்க அப்பா நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க. நான் தான்பா உங்க சமூகத்தில் வந்து காத்துக்கொள்ள நேரத்தை காலத்தை கொடுக்காம, ஓய்வு நாளை கொடுக்காம, சபை கூடுதலை கொடுக்காம, மாத பிறப்பை கொடுக்காம, உபவாச ஜெபத்தை கொடுக்காம, ஆண்டவராகிய தேவனே, நான் தான்பா உம்மை விட்டு தூரம் போயிட்டேன். ஆனா எங்க அப்பா என்னை தேடி தேடி வந்து சொல்றீங்களே, என்னை தேடி தேடி வந்து சொல்றீங்களே, கர்த்தர் நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள், நின்று பாருங்கள். அப்படி என்றால் நான் செய்ய போறதை வாங்கி புசித்து திருப்தி அடைந்து என் தேவனாகிய கர்த்தராகிய நான் என்னை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள். அப்படியே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் வரவேண்டிய பிள்ளைகளுக்கும் தூரத்தில் இருக்கிற, தூரத்துக்கு தேவனாகிய கர்த்தர் சர்வதேச அளவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த வீடியோவை, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் அருள் பின்மாறி முன்மாரியை ஊற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம், அப்புறம் உட்காருவோம். முக்கியமா நமக்கு கீழ்ப்படுதல் அவசியம் வேணும் பிரியமானவர்களே. முழங்கால் படி விடணும்னா யாரு எதற்கு முழங்கால் படியிடணும்? ஒரு சகோதரன் வந்தாரு, அவர் எப்போதும் உள்ள வரும்போது அப்படி 2 கையும் கீழே போட்டு அப்படியே முகங்கப்புறம் விழுந்து கிடக்கிறார். முகங்கப்புறம் விழுந்து 5 நிமிஷம் விழுந்து கிடக்கிறார். கடந்துட்டு படிப்பில்லை, பட்டம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா என் அப்பாவை என் காதால கேட்கிறேன், என் அப்பாவை நான் காதால கேட்கிற சாஷ்டங்கமா விழுந்து. எனவே நம்ம முழங்கால் படிடுவோம்னு சொன்னால முட்டியை போட்டுடணும், ஜெபம் என்று சொன்னாலே முட்டியை போட்டணும். கர்த்தருக்கு முன்பா நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் புறஜாதி மத்தியில அவர் நம்மை உயர்த்துவாரு. அல்லேலூயா. எனவே 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16 வேகமாக வாசிக்க கேட்கலாம்.
இப்பொழுது கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். யாருடைய கண்ணுக்கு முன்னாடி? நம்ம கண்ணே தான் நமக்கு பிசாசு. நம்ம கண்ணே, ஐயோ என் பிள்ளை எவ்வளவு அழகாகுது பாரு அப்படின்னு நீ நினைச்ச உடனே உன் கண்ணு பார்த்த உடனே அப்புறம் கோணல் மானலாம் அந்த புள்ள போயிடுது. கர்த்தர் சீரில்லாத கண்களை, உன் மன கண்களை, உன் சிந்தையின் கண்களை, உன் மனசு இருதயத்தின் கண்களை தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்றார், கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். யாருடைய கண்களுக்கு முன்பாக? ஆண்டவர் உன் கண்களுக்கு முன்பாக உன்னை, உன் பிள்ளைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. யாருடைய கண்களுக்கு முன்பாக? உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் அவர் உயர்த்துவார். ஆகவே நான் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய போகும் பெரிய காரியத்தை நீ நின்று பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சபைக்கு வராதவங்க இந்த வார்த்தை அவங்களுக்கு கேட்குமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல அவங்களுக்கு கேட்குமா? தெரியாதுல்ல. இப்ப தெரியாதுன்னு சொன்ன அன்பு சகோதரர், பிள்ளைங்க 2 பேரும் வரல, கேட்குமா அந்த பிள்ளைங்களுக்கு? கேட்காது. ஆண்டவர் என்ன சொல்றார்? கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக செய்ய பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆண்டவர் நின்று பாருங்கள். எழிலுடைய மக எந்த சப்ஜெக்ட்ல சென்டென்ஸ் எடுத்துட்டு வந்த? சத்தமா சொல்லு. நீதான் சொல்லணும். யாரு? நீ எடுத்தியா புள்ள எடுத்தானா? புள்ள சொல்லணும். சொல்லு. எதுல எடுத்த மார்க்? மேக்ஸ்ல எத்தனை மார்க்? ஸ்டாண்ட் அப். உன் பேர் சொல்லுப்பா. வருண். வருண் +2ல மேக்ஸ்ல, சாரி 10th மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்த? 95. 95 மார்க். கண்களை கரங்களை தட்டி நல்லா. 10th ஒரு தாயினுடைய ஜெபத்தை, தாயினுடைய ஜெபத்தை, புருஷன் இல்லாத ஆனவள் தம் பிள்ளைகளுக்காக கண்ணும் கருத்துமாய், வெயிலானாலும் காணலானாலும் மழையானாலும் குளிரானாலும் தேவ சமூகத்து ஓடோடி வந்து ஆண்டவருடைய ஆராதனை ஒழுங்க கருமா பயத்தோடு பக்தியோடு ஆராதித்தபடினால 10ஆம் வகுப்புல 100க்கு 95 மார்க் எடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, ஐயோ நம்ம பிள்ளை எடுக்க மாட்டேன். எடுக்கும். எழில் கண்களுக்கு முன்பாக இந்த ஒரு மகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் 95 மார்க் கொடுத்தவர். இந்த பிள்ளையுடைய தகப்ப சேர்ந்து சபைக்கு வரல, இந்த பிள்ளையுடைய தகப்ப வேண்டுதல் செய்யல. ஆனா ஒரு தாய், ஒரு பெண்ணானவள் தாம் பெத்த பிள்ளைகளுக்காக அவளுக்கு தான் அந்த அக்கறை வரும். ஆம்பளைங்களுக்கு அக்கறை வராது அந்த அளவுக்கு. சம்பார் சேர்ந்து கொண்டாந்து போட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எல்லா வேலையும் பொண்டாட்டி பார்த்துக்கணும். சோ எல்லாம் அவங்க பொறுப்புன்னு விட்டுருவாங்க. ஆனா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, தூங்க வைக்கிறது, பாடம் கத்து கொடுத்தது, துணி போடுறது, அந்த பிள்ளைங்களை ஒழுங்காக்கிறது, சீர்படுத்துறது, போக்கு வரத்து எல்லாம் பொண்டாட்டி பார்க்கணும் தான் புருஷமார்கள் நினைப்பாங்களே தவிர அவங்க சம்பாரிச்சு கொடுத்தா போதுன்னு. அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த புருஷனுடைய உதவி இல்லாத ஒரு பெண்ணானவள் ஜெபித்தால் இன்றைக்கு தான் புள்ள 100க்கு 95 மார்க். மேக்ஸ்ன்றது சும்மா அற்ப சொற்பமானது இல்லை. தமிழ்ல ஒரு இங்கிலீஷ்ல கூட எடுத்துடலாம், சயின்ஸ்ல கூட எடுத்துடலாம், ஹிஸ்டரியில கூட எடுத்துடலாம். இந்த மேக்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப். அதுல 95 மார்க் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னைக்கு பாருங்க, அவங்க சொந்த பந்தம், அவங்க உறவுகள் மத்தியில அந்த பிள்ளைய 95 மார்க் எடுத்திருக்கப்படும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாசி வசனத்தை. கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாரு. இதுதான் பெரிய காரியம். பக்கத்து கூட மூத்தாரு மச்சன உன்னை இருக்கிற நாத்தனாரு, நாத்தனாருன்னு ஏன் வச்சான்? நாத்தனாரு நாரிக்கினே இருக்கும், எப்போ சண்டை போட்டுக்கினே இருக்கும், நாரிக்கினே இருக்கும். அதுக்கு தான் நாத்தனாரு. மூத்தாரு எப்ப பார்த்தாலும் மூக்குலயே வச்சிருப்பான். அப்புறம் என்ன சின்னவன் பேருன்னா மச்சன, மச்சன மாறு அப்படின்னுவாங்க. ஆக இது எல்லா கண்களுக்கு முன்பாக அவங்க நின்று பார்க்க முடியாது. நீ நின்று பார்த்தியா? நான் ஜெபிச்சேன், என் ஆண்டவரை தேடினேன், ஓடினேன், தேடினேன், கத்துனேன், கூவன, சாஸ்திரமா விழுந்தேன். என் புள்ள மூலம் கர்த்தர் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான உட்காருவோம். என் புள்ள ஏன் எடுக்காது? எடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
எடுக்கும். காரணம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவ பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக, உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் கடந்த நாட்கள், கடந்த வேலைகள், கடந்த வருடங்கள், கடந்த மாதங்கள், கடந்த நாட்களில செய்யக்கூடாத அதிசயமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் இந்த நிலை, எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம நின்று பார்க்கும்படியா கர்த்தர் செய்வார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்மால பெரிய பெரிய இதுவா காண மாட்டாங்க, தன் பிள்ளைகளால நீங்க அடுத்தவங்க திரும்பி பார்க்கிற மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒருவேளை பெற்றோர்கள் உயர்ந்திருப்பார்கள் என்றால், பிள்ளைகள் உயரவில்லை என்றால், பெற்றோர்கள் உயர்ந்ததை விட பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை உயர்த்தி கனப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அங்க 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை வாசிக்க கேட்கலாம். அனுப்பினார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆரோனும் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டார், அவர்களை உங்கள் பிதாக்களை எகிப்தில சாபத்தில பாவத்தில வாழ்ந்து வந்த நீங்களும் நானுமாய் கூட ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் நம்ம என்ன செய்தார்? ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து பிதாக்கள் அனுபவித்திருந்த கொடுமைகளை, பிதாக்கள் அனுபவித்த கஷ்டங்களை, பிதாக்கள் அனுபவித்த பாடுகளை நீங்கள் படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் என்னை ஒரு நாள் தொட்டு தேவன் ஒரு ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்தார். இன்றைக்கு என்னை கொண்டு ஆண்டவர் உங்களை தொட்டு தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆக இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களை வைத்த நோக்கம் என்ன? உங்க பிதாக்கள் செய்து வந்த தப்பிதங்களை எல்லாம், நீங்கள் செய்து வந்த தப்பிதங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவர் உங்களை ரட்சித்து இந்த ஸ்தலத்துல, இந்த கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்துல தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன், இப்ப வாசிங்க, ஆண்டவர் இந்த பிள்ளைகளை, உங்க பிதாக்கள் கஷ்டப்பட்டு வந்த, உங்க பிதாக்கள் பாடுகளை பட்டார்கள், உங்க பிதாக்கள் வேதனைப்பட்டார்கள், உங்க பிதாக்கள் வேதனைகளை கஷ்டங்கள் எதனால வந்தது? ஆண்டவரை மறுதலித்தார்கள். என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாங்க? உங்க பிதாக்கள், உங்க தாத்தா பாட்டி பூட்டம் பாட்ட என்ன செய்தார்கள்? ஆண்டவரை மறுதலித்தார்கள். தேவனாகிய கர்த்தரை பாத்தீங்களா? அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை இப்போ அவங்க என்ன செய்தார்களா? பாகால்கள், பாகால் என்றால் பெரிய பெரிய விக்கிர கோபுரங்கள், பெரிய பெரிய விக்கிரக கோபுரங்களையும் அஸ்தரோத் என்கிற கலகத்தின் ஆவிகளையும் அவர்கள் சேவித்தபடியினாலே, அல்லேலூயா. எதனாலே? அவர்கள் யாரை சேவித்தார்கள்? பாகாலையும். பாகால் என்றால் விக்கிரகம். பாகால் என்பது சின்ன கோபுரம் அல்ல, பெரிய கோபுரங்கள், பெரிய பெரிய கோபுரம், மனுஷ கையினால் கட்டப்பட்ட பெரிய கோபுரங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை அவர்களே கட்டி அவர்களே வணங்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அங்க அவர்களுக்கு என்ன சொல்ல, அஸ்தரோத், அஸ்தரோத் என்கிறதான வேறு விதமான கலகத்தின் ஆவிகளும் அவர்களுக்குள்ளே வந்தபடினாலே, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர்கள் அந்த கலகத்தின் ஆவிகள், அஸ்தரோத் ஆவிகளும் அங்கே பாகாலுடைய விக்கிரகத்தின் ஆவிகளும் அவர்கள் பிரவேசித்தபடிங்க. அதே வசனம், அதே வசனம். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, யார் முறையிடுறது? இப்போ யாரு முறையிடணும்? கர்த்தரை நோக்கி யார் முறை? இப்ப இன்னைக்கு சர்ச்சுக்கு எதுக்கு வந்தீங்க? சொல்லுங்க, சர்ச்சுக்கு எதுக்கு வந்தீங்க? என்னன்னு சொல்லி ஆராதிச்சிங்க? ஆண்டவரே, போன ஞாயிற்றுக்கிழமை வந்து போன ஆண்டவரே, போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இதோ ஞாயிறு வரை
என்னையும் என் பிள்ளைகளையும், என் மனைவி பிள்ளைகளையும், என் புருஷ பிள்ளைகளையும் போக்குவரத்துலையும், என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போதும், காலேஜுக்கு போயிட்டு வரும்பொழுதும், என் புருஷன் வேலைக்கு போயிட்டு வரும்போதும், என் மனைவி வேலைக்கு போயிட்டு வரும்போதும், எங்க வீடுகளிலே நாங்கள் குடும்பம் பண்ணும் போதும், நாங்கள் எங்களுக்கு எந்த விதமான தீங்கு நாசமோசமோ விபத்து ஆக்சிடென்ட் விபத்துகள் நடக்காமல், வீட்டில் நாங்கள் தூங்கும் போதும் இரவில் வருகிற அந்தகார வல்லமைகள், பகல் வேலைகளில் வர பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், பேய்கள், பிசாசுகள், சாத்தானுடைய தீக்கணைகளை எதிர்த்து நிற்க உம்முடைய பலனை கொடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து போனதிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் கண்ணின் மணியை போல காத்து ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. இதுக்கு தானே வரோம் சர்ச்சுக்கு, இதுக்கு தானே சர்ச்சுக்கு வரோம். என்ன கேட்டா நான் எதுக்கு வரேன்னா, ஆண்டவரை நான் ஒரு வாரம் முழுவதும் எனக்கு செய்த நன்மையை அப்பா சமூகத்தில் வந்து சொல்லி, அப்பா எங்களை காப்பாத்தனுங்களுக்கு நன்றி. அடுத்த ஸ்டெப் நான் சொல்லுவேன், அப்பா எங்களுக்கு கண்ணின் மொள்ள போல காத்தது மட்டும் அல்ல, என் ஆண்டவர் உணவு, உடை, பாதுகாப்பு, பரிசுத்தம் எல்லாவற்றையும் எனக்கு என் குடும்பத்தை கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி நன்றி. அப்புறம் ஆண்டவரே இந்த பரிசுத்தமான ஓய்வுனால எத்தனையோ தடைகள் வந்தது, எத்தனையோ சபைக்கு வர முடியாத தடைகள் வந்தது. அந்த தடைகள் மத்தியிலும் என்னை என் குடும்பத்தையும் உம்மை நோக்கி பார்க்க கொண்டாந்து ஆராதிக்க வச்சிர, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ 6 நாள் என்ன சொல்லுங்க, 6 நாள் எனக்கு கொடுத்தீங்கப்பா. திங்கள், செவ்வாய், புத, வேட, வெள்ளி, சனி 6 நாள் சம்பாதிக்க ஓட ஓட தெம்ப கொடுத்து எங்களை சம்பாதிக்க வச்சுங்களே, உங்களுக்கு நன்றிப்பா. இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளில் சம்பாதித்ததுல உத்தமமான தசம பாகம், உத்தமமான காணிக்கை, நன்றி காணிக்கை, உத்தமமாய் மிஷனரிகளுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க, அநாத பிள்ளைகளை பாதுகாக்க, என் ஊழியர்காரர்கள் மிஷனரிகளுக்கு அவர்கள் உணவுக்காக உடைக்காக பாதுகாப்ப கொடுக்க என் கர்த்தர் சம்பாத்தியத்தை கொடுத்தீங்க. அதிலிருந்து நான் கொண்டு வந்திருக்கிற உண்மையா கொடுக்க, இத கையின் பிரயாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த தசம்பாவத்தை காணிக்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்களுக்கு நன்றிப்பான்னு அவர் கையில கொடுத்துட்டு இங்கிருந்து வாக்கு தத்தத்தை தலைப்பின்ன, வாக்கு தத்தத்தின் தலைப்பின்ன 16ஆம் வசனம், கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நீ நின்று பார்க்க போற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செய்ய போற அந்த பெரிய காரியத்தை நீ நின்று பா. எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் எங்க அப்பா இப்பேற்பட்ட பெரிய காரியத்தை செஞ்சுட்டாரியா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார் ஆண்டவரே, நான் பாகால இனி வணங்க மாட்டேன், பாகால இனி வணங்க மாட்டேன். அந்த அஸ்தரோத், தொபியா, சன்பல்ல ஆவிகளோ, கலகமோ, விக்கனமோ, உலக பிரமாணமோ, குரோதமோ, விரோதமோ, குற்றமோ, அடுத்தவங்களை குறை கூறுவதோ, பழி சுமத்துவதோ, அந்த அஸ்தரோத், அந்த பாகால், அந்த விக்கிரகம், அந்த சன்பல்லா, அந்த தொபியா, இப்படிப்பட்ட அந்த கலகத்தின் ஆவிகள், குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் ஒன்றும் என் மூலம் அது பிரவேசிக்கவே கூடாதுப்பா. அல்லேலூயா. அப்படி என்று அப்பா கிட்ட அர்ப்பணித்து விட்டு கொடுத்து ஆண்டவர்கிட்ட முறையமிட்டு இங்கிருந்து புறப்பட்ட பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தை ரிசீவ் பண்ணி மன ரம்மியமா சந்தோஷமா போகணும். அல்லேலூயா. போயிட்டு அடுத்த வாரம் நீ சபைக்கு வரும்போது சும்மா தெம்பா வரணும். எப்படி வரணும்? தெம்பா வரணும், ஆரோக்கியமா, ஆரோக்கியமா வரணும். இன்னைக்கு என்ன நாள்? பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவர் எதுக்காக 6 நாள் நமக்கு கொடுத்தாரு? ஒரு நாள் அவர் எடுத்துக்கினாரு. இப்ப 6 நாள் பெருசா, ஒரு நாள் பெருசா? சொல்லுங்க. 6 நாள் பெருசா, ஒரு நாள் பெருசா? 6 நாள் பெருசு. ஆனா அவர் கேட்டது என்னன்னா, ஒரே ஒரு நாள் இவ்வளோ அழகான பூமியை படைச்சு, அழகான வானத்தை படைச்சு, அழகான விண்மீன்கள் நட்சத்திரங்களை படைத்து,
அழகான வானம் வழியாக அவருடைய பரிசுத்தமான அந்த மழையை பொழிந்து, பனிக்காலத்துல பனியும், மழை காலத்துல மழையும், வெயில் காலத்துல வெயிலையும் ஆண்டவர் தந்து, ராவெல்லாம் அந்த சந்திரன் என்னது, அந்த சூரியனை மூடி போடுகிறது. சந்திரன் என்னது, சூரியனை மறைத்து அந்த சந்திரன் என்ன செய்து ராவெல்லாம் நமக்கு குளுமையை காட்சி அளித்து நல்ல சுகப்படுத்தி இது எல்லாம் படைச்சிட்டு சகல விதமான புல் பூண்டு செடி கொடி மரங்கள் அத்தனையும் படைத்து ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று இந்த பூமியில படைச்சிட்டு என்ன பண்ணாருங்க, மனுஷனை அதுக்கப்புறம் படைக்கிறாரு. படைச்சு என்ன பண்றான், இப்ப இந்த தம்புட்டான்லாம் ஒரு படம் விற்கிது, முள்ளு முள்ளா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல ஒரு கிலோ 1000 ரூபாய் விற்கும். இந்த ரோட்டுங்களில் சைடில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்துக்கினே இந்த பாண்டிச்சேரியில் இருந்து கடந்த வாரத்தில் அந்த தம்புட்டான் படத்தை பார்த்த உடனே தம்புட்டான் படம் நாங்கள் பாருங்க, அப்படியே பிரேக் அடிச்சு நிறுத்திட்டோம். வண்டியை நிறுத்தி ஓரம் கட்டி போய் ஒரு கிலோவை வாங்கி 4 பழத்தை அப்படி உடைச்சி வாயில போட்டு சாப்பிட்டோம். அவ்வளவு தெம்பு ஆரோக்கியமா 600 ரூபாய் கிலோ ரோட்ல விற்கிறான். அதுல என்ன ஒரு 20 பழம் 25 பழம் வரும். ஆனாலும் அந்த பழத்துக்கு பேர் வச்சவன் யாரு, அந்த செடியை முளைக்க செய்தது யாரு, அந்த செடியை உண்டாக்குனவர் யாரு, அப்பா. உண்டாக்கிட்டு அதுக்கு பேர் வைக்க சொன்னது யாரு, அப்பா. அதுக்கு பேர் வச்சவன் யாரு, நம் முற்பிதான் ஆதாம். அல்லேலூயா. இது தம்புட்டம் பழம், இது செரி பழம், இது என்னது டிராகன் பழம், இது என்ன பழம் சப்போட்டா பழம், இது என்ன பழம் திராட்சை, இது என்ன சாத்துக்கொடி, இது என்ன மாதுளை. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த செத்து போன பொணமா கிடப்பான் பேஷண்ட். அதாவது எந்த அசைவும் இல்லாத இருக்கும். டாக்டர் மருந்துங்களை கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ஓடு 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 சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு, என்னத்தை வாங்கியா, சாத்துக்கொடி வாங்கியா, சாத்துக்கொடி ஜூஸ் வாங்கியா, ஜூஸ் வாங்கியா. ஏன், அந்த சாத்துக்கொடி ஜூஸ் அந்த மூக்கு வழியில அந்த டியூப் உள்ள போவோம், அதுல ஊத்துவாங்க. இது உள்ள போன உடனே அப்படியே செத்து போய் கிடக்கிற அந்த உடம்புல தெம்பு கொடுக்கும், அப்படியே ஆட்டம் கொடுக்கும், அப்படியே அந்த கண்ணை திறக்கும். ஏன், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை, நல்ல ஒரு பூஸ்டை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் சாத்துக்கொடி. ஏன் திராட்சை, ஏன் நம்ம திராட்சை ரசம், செத்து போனவனுக்கு உயிர் கொடுக்கிறது திராட்சை ரசம். அப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படைச்சு வச்சுட்டு இதுக்கெல்லாம் பேர் வச்சவன் யாருங்க, நம் முற்பிதான். யாரு, ஆதாம். ஆதாம் சொன்னாரு, ஆதாமே நீ பார்க்கிற இந்த செடிக்கு நீ வைக்கிற பேரு தான், இந்த பழத்துக்கு நீ வைக்கிற பேரு தான். எல்லாம் வச்சுக்க, பூமியில எல்லாத்தையும், ஊரும் பிராணிகள், நீந்தும் பிராணிகள், மேல பூமியில நடமாடும் மிருகங்கள், இது ஆடு, இது மாடு, இது சிங்கம், இது புலி, எல்லாத்துக்கும் பேர் வச்சவன் யாரு, ஆதாம். அப்ப மனுஷனை படைச்சு ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் அதுல படைச்சு மனுஷனை அதுல படைத்தார். அப்ப படைத்து நீங்க என்ன செய்தார், 6 நாள் அந்த பூமியில வேலையை செய்யுங்க. நல்லா ஒன்னொன்னு தெரிஞ்சுங்க, ஆண்டவர் இந்த பூமியை படைச்சாரு. இந்த பூமியை படைச்சிட்டு அதுல மனுஷனை வச்சுட்டு அவர் சொன்னாரு, 3 பக்கம் கடல் சமுத்திரம். எத்தனை பக்கம் கடல் பூமியில, எத்தனை பக்கம் கடல், சத்தமா சொல்ல, எத்தனை பக்கம் கடல், எத்தனை பக்கம், 3 பக்கம். ஒரு பக்கம் தான் நம்ம வாழ்கிற நிலம். ஆக ஏன் கர்த்தர் நமக்கு 3 பக்கம் கடலை வச்சாரு சொல்லுங்க. அந்த கடல் மட்டும் இல்ல, பேக் வாட்டர். பேக் வாட்டர் அதாவது சகல விதமான தண்ணி, நாட்டு தண்ணி, வீட்டு தண்ணி, எல்லா தண்ணிகளை போய் நிக்கிற பேக் வாட்டர், அது அசுத்தமான வாட்டர். அதுக்கப்புறம் தாண்டி என்ன பண்றாரு, குட்டை குளம். இதெல்லாம் எதுக்கு, அந்த அதாவது இங்க பாய்கிற வருகிற தண்ணீர்லாம் அதுல ஊத்து தண்ணீராக அதுல சேரும், அது குட்டை. அதுக்கப்புறம் அது ஏரி, ஆண்டு அந்த லேக்கு, அந்த ஏரியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஏரிக்கு யாரு இதெல்லாம் பேர் வச்சா, மனுஷ பேர் வச்சான். இது ஏரி. அதுக்கப்புறம் ஆறு, எல்லா ஒரு மலையில ஊத்துற தண்ணி, மலை மேல இருக்கிற தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆத்துல நேரா கடல்ல போய் கிடக்கும். அதுக்கு ஆத்து, ஆறு. நம்ம கடல் சொல்றோமே, அதை வேதம் என்ன சொல்றது, கடல் அல்ல, அதுக்கு பேரு சமுத்திரம். அல்லேலூயா. இது எல்லாம் யார் பேர் வச்சது, சரி யார் பேர் வச்சது, அதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராத போறது காரணம் இதான். யார் படைச்சதுன்னு தெரியல, யாரை படைச்சதுன்னு தெரியல. நம்ம என்ன செய்யணும், யார் படைச்சது அது தெரியுமா, தெரியக்கூடாதா? அப்ப கடலை யார் படைச்சது, சமுத்திரத்தை யார் படைச்சது, சமுத்திரத்தை யார் படைச்சது, அதுக்கு பேர் வச்சது யாரு, கர்த்தரா, யாரு, மனுஷங்களை கொடுத்து ஆண்டவர் எல்லாத்துக்கும் பேர் வச்சான்.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு, விசேஷமானவர்கள். அவர் பார்வையில் நீங்கள் நானும் விசேஷமானவர்கள். இதைத்தான் நம்ம உணர வேண்டும். அப்ப எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை படைச்சு எல்லாத்தையும் ஆண்டுக்குன்னு சொன்னாரு. அதை ஆண்டு கொள்ளுகிற நீங்க எப்படி இருக்கணுங்க? 6 நாள் உனக்கு கொடுத்துட்டாரு, வேலையை செஞ்சுட்டு உன் கையில கிடைச்ச அத்தனையிலும் நன்றி விசுவாசத்தோடு 10ல் 1 100ல் 10 எடுத்துக்கொண்டு நன்றி காணிக்கை, உதாரத்துவமான நன்றி காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்து வந்து, ஆண்டவரே 6 நாள் உழைக்க சம்பாதிக்க பலத்தோடு தெம்போடு என்னை பாதுகாத்தீங்க, உன் குடும்பத்தை நடத்துனீங்க. பக்கத்து வீட்டுல அடிபட்டுச்சு, வேதனை வந்து, துன்பம் வந்து, துயரம் வந்து, துக்கம் வந்து, ஆனா என் வீட்டுக்கு இல்லை, எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி பண்ண சொல்லி ஆராதிக்கத்தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம். அவருக்கு நன்றி சொல்லத்தான் வரோம். ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய பிரியமானவர்களே. இன்னைக்கு அதாவது முதல் திருவிருந்து, இன்னைக்கு மட்டும் திருவிருந்துக்கு வந்து அடுத்த வாரம் நான் வரமாட்டேன். அப்ப அடுத்த வாரம் நீ யாரு? நீ தேவனுடைய பிள்ளையா இல்ல சாத்தானுடைய பிள்ளையா? சாத்தான் பிள்ளை, சாத்தான் பிள்ளை. இந்த ஒரு வாரம் முழுவதும் உழைச்சிட்டு அடுத்த வாரம் என்ன பண்ணுவேன்? 2வது வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன். அப்ப நீ யாருடைய பிள்ளையா வர்ற? சாத்தானுடைய பிள்ளையா மாறுற. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க வசனம், அடுத்த வசந்த வாசி. இப்பொழுது என்னை சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி. யாரை நீங்களாக்கிய? சொல்லுங்க, யாரை நீங்களாக்கிய? இப்ப பேதுரு ஜெபம் எப்படியா இருக்கும்? ஆண்டவரே சத்துருக்களின் கைக்கு எங்களைன்னா யார சொல்லுவாரு? உன் ஜெபம் எப்படி இருக்கு? எங்களை நீங்களாக்கினா என்ன இருக்கும்? உன் ஜெபம் எப்படி இருக்கு சொல்லுப்பா. எங்களை நீங்களாக்கி யார? எங்களை நீங்களாக்கினா யார? எங்களை நீங்களாக்கினா யார? சத்துரு கையில் இருந்து எங்களை நீங்க. எங்களைன்னா யாரு? யார? 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 குடும்பத்துல நான் பெத்த பிள்ளைங்க, என் மனைவி, என் புருஷன், என் குடும்பத்தை ஆண்டவரே எங்களை நீங்களாக்கி. சத்துருன் கையில, அவன் சத்துரு கையில நாங்க அகப்பற்றக்கூடாது, மாட்டிடக்கூடாது. என்ன, என் மனைவிய, என் பிள்ளைங்களை நீங்களாக்கி ரட்சியும். ரட்சின ரட்சிப்பு என்ன? ஒரு மரத்தை வெட்டி சாக்கிறது, ஒரு மரத்தை வெட்டி சாக்கிறது, ஒரு மனுஷனை உயிரை வெட்டி கழுத்தை வெட்டி சாங்கடிக்கிறது. அப்ப அந்த சாபத்தை ஆண்டவர் அடியோடு ரட்சிப்பது என்பது வெட்டி, அடியோடு வெட்டி சாய்த்து ஆண்டவர் அவனை வெட்டி சாய்ச்சி உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவன் எதிராளிய, உன் சத்துருவை வெட்டி சாய்ச்சி அவனை சகச்சு அவனை அதமாக்கி அவனை துன்புறுத்தி அவனை துக்கப்படுத்தி உன்னை கர்த்தர் சந்தோஷமா வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. உன்னை துக்கப்படுத்த நினைச்சவனே, உன்னை அழிக்க நினைச்சவனே, உனக்கு விரோதம் எழும்படவனே ஆண்டவர் அவரே என்ன செய்வார்? அவனை சங்கரித்து, அவன் சங்க அறுத்து உன் சங்க காப்பாற்றுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தென் மாவட்டத்தில் சொல்லுவான், என்னது சங்க அறுத்துருவேன் அப்படின்னுவான். சங்குன்னா அது கழுத்துனா அதுக்குள்ள வர இந்த தொண்டை கொடை அறுத்துட்டா உயிர் போயிடும். சங்கர்த்தருவான். அதுதான் ஆண்டவர் சங்கரித்து போடுவனார். சங்கரித்துன்னா அடியோடு அடித்து போடுவனார். அத்தைத்தான் அவன் என்ன பண்றான்? சங்கரத்துன்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அப்போ உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்ளும்படி யாருடைய கையில் இருந்து? சொல்லுங்க, யாருடைய கையில் இருந்து? சத்துரு சாத்தானுடைய கையில் இருந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அங்க என்ன செய்றீங்க? நீங்க உனக்காக உன் குடும்பத்துக்காக கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஓய்வு நாள் யாருக்கு படைச்சார்? ஓய்வு நாள் யாருக்கு? 6 நாள் யாருக்கு? ஓய்வு நாள் யாருக்கு? ஆறு நாள் யாருக்கு? சத்தமா சொல்லுமா. 6 நாள் யாருக்கு? பீவலா தான் சொல்லணும் முக்கியமா. பீவலா 6 நாள் ஹோட்டல் வேலை, கடை வேலை யாருக்கு? உனக்கு. 7ஆம் நாள் என்ன பண்ணோம்? ஒரே ஒரு நாள் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு. கொடுக்க வேண்டிய 2 ஹவர்ல என்ன பண்ற? 10:15 10:20 பீவலா வரும்போதெல்லாம். இன்னைக்கு போன வாரம் 10:45 கொஞ்சம் குறைஞ்சி படிப்படியாக குறையுது. சீக்கிரமா குறைஞ்சிடும்.
குறைச்சு 9 வந்துருவாங்க. ஆக இப்போ அந்த 2 மணி நேரத்துல ஆக 1.25 மணி நேரம் சாத்தானுக்கு, ஆக 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு. நவா அப்படி அல்ல, ஆண்டவருக்கு முழு இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. இந்த நாளை அப்பாவுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னா 6 நாள் இந்த உடம்ப வச்சு, சில பேர்ல சொல்லுவாங்க, ஏன் உடம்புல எவ்வளவு நோய் நொடிக்கு தெரியுமா? எனக்கு இல்லை, அந்த மாதிரி நினைப்பாங்க, எவ்வளவு நோய் நொடி இருக்கு தெரியுமா? இவ்வளோ நோய் நொடியோட, இவ்வளோ வலி வேதனையோடு, இவ்வளோ வேலைகளை செய்ய, இவ்வளோ காரியங்களை சந்திக்க, இவ்வளோ கடன் பாரங்களை சரி பண்ண ஆண்டவர் எனக்கு தெம்பையும் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட தெய்வம் இந்த உலகத்துல புருஷன் கூட புரிஞ்சுக்க மாட்டான், மனைவி கூட புரிஞ்சுக்காது, பிள்ளைங்க புரிஞ்சுக்காது, அப்பா அம்மா எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு புரியாது. ஜாலியா இருக்க பார்ப்பாங்க, ஆனா அப்பா அம்மா எதுக்கு கஷ்டப்படுறாங்க புரியாது. சோ அது போல ஆண்டவருடைய கஷ்டம் எதுக்கு தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் சிலுவையில கல்வாரிசில கஷ்டப்பட்டாரு. ஆக 6 நாள் நம்ம சம்பாதிக்கிறோம். 7ஆம் நாள் ஒரே ஒரு நாள் அப்பாவுக்குரியது. அந்த நேரத்து காலத்தையும் கொடுத்து அப்பா சமூகத்தில் வந்து துதியின் ஆராதனை எதுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஆண்டவரே 6 நாளும் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மையப்படுத்தி, அப்பா 6 நாளும் என்னை காப்பாத்தினீங்க, உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு 7வது நாள், இந்த ஒரு நாள் 2 மணி நேரத்தை உமக்கு கொடுக்க நான் வருகிறேன் சுவாமி, எந்த தடை இல்லாம என்னை கொண்டு வந்து நிறுத்துங்க. அந்த ஆராதனை வேலையில தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. சில பேர் அந்த ஆராதனை முடிச்சிட்டு வராங்க பாத்தீங்களா, அப்ப எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? வருவாங்க, ஆண்டவரே எப்படி, கேட்கவும் மாட்டாரு, அதை கேட்கவும் மாட்டாரு. அந்த துதியின் ஆராதனையில வந்து நிக்கிற மக்களுக்கு தான் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில். கைத்தட்டி பாடி, அப்படியே கவனிங்க, இருங்க. கைத்தட்டி பாடின்னு 2 முறை பாட்டேன், கையை தட்டினீங்களா? அங்கத்தான் உங்க கவனம் செதுருது. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சொல்லுங்க, நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். சொல்லுங்க, களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆராதனை வந்த டிஸ்பிளே இந்த கம்ப்யூட்டர்ல போட வேண்டிய வாசனம் தம்பி கையை வச்சவனையும் போயிடுது. அவ்வளவு பூத்து குலுங்குது உள்ளம். ஆராதனை ஒரு பையன் வந்தான், சூப்பரா போட்டான். 2வது ஆராதனை தம்பி வந்து கையை வச்சாரு, என்ன ஆகுதுன்னு தெரியல. அதாவது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களா இருந்தாலும் சிறியவர்களா இருந்தாலும் தேவ சமூகத்துல கவலைகள் மறந்து களி கூறுவோம். கர்த்தர் சமூகத்துல வரும் பொழுதுதான் நம்ம கவலைகள் எல்லாம் மாறும், கவலை கண்ணீர் எல்லாம் மாறும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா எல்லாருக்குமே நல்லா நடந்ததுன்னா அது முடியாது. அவங்க இருதயம் எப்படி இருக்குதோ, அவங்க இருதயத்தின் ஏக்கத்தை தேவன் சந்தோஷப்படுத்துவார். ஏனா தானே வருவேன்,
எனக்கு எல்லாம் தெரியும், என்ன பண்ணுவேன்னு பண்ணினா ஆண்டவர் உன்னை அலங்கோலமாக்கிடுவார். அல்லேலூயா. அது சின்னவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அலங்கோலமாக பண்ணிடுவார். தேவனுடைய பிள்ளைகளா ஆராதனை வந்து அவர் ஆராதிக்கத்தை புரிந்து அறிந்து, எதுக்காக நான் ஆராதனைக்கு வருகிறேன், யாருக்காக வருகிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் இன்னைக்கு நம்ம போகலன்னா நம்மளை ஃபோன் பண்ணி கேட்பார், எனக்காக வரவே கூடாது. பாஸ்டர் அம்மா பைபிள் என்ன இருக்குதான்னு தெரியல, நான் இது வரைக்கும் படிக்கிறேன் கண்டுபிடிக்கலங்க. பாஸ்டர் ஃபோன் பண்ணால் தான் சர்ச்சுக்கு வரணும், பாஸ்டர்மா ஃபோன் பண்ணால் தான் சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு யாருக்காக வரீங்க முதல்ல அதை சொல்லுங்க. எதுக்காக வரீங்க? இப்போ சொன்னீங்களா ஆண்கள் பெண்கள் சொன்னீங்களா, எதுக்காக வரீங்க? உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் தேவைக்காக நீங்க வரீங்க. நீங்க வர என்ன செய்யணும்னா, அது ஆரோக்கியத்தோடு நீங்க வாடணும்னா வந்து ஆரவாரத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. எப்படி ஆராதிக்கணும்? திணிப்புள்ள உட்காந்துங்கிறீங்க வந்து ஒரே ஒன்று வாயை தருக்கு. எங்கள் பீவ்லாவா கேட்ச்சு வாயை தருக்கு, காத்தே வரல வாயில். என்னமோ லாஸ்ட்டாக ஒரு பாட்டு பண்ணார். ஜூனியர் சொல்லுங்க, என்ன பாட்டு லாஸ்ட்டாக ஒரு பாட்டு பண்ணீங்களா? நீ சொல்லுமா, என்ன பாட்டு? சத்தமா? ஆலயம் செல்வதனால். ஆலயம் செல்வதனால் அங்கே சத்தம் வருது, இங்கே பார்த்தா இப்போ நான் பேசுற சத்தம் கேக்குது. இப்ப நான் பேசுற மாதிரி வாயை தரேன். ஆலயம் செல்வதினால் அது மகிழ்ச்சியை தந்திடுமே. இப்ப நான் பாடுறேன் கேக்குது, அதுவே நான் வாய சத்தம் என்ன வந்துச்சா? இப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களும் சரி, குழந்தைகளும் சரி, பெரியோர்களும் சரி, எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு சில ஆட்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆலயம் செல்வதினால் நான் மகிழ்ச்சி அடைவேன், மகிழ்ச்சி அடைவேன், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன். கர்த்தர் சமூகத்துல நான் களி கூறுவேன், களி கூறுவேன், களி கூறுவேன். கவலைகள் மறந்து ராத்திரிலாம் போட்ட சேட்டிங் தான் வந்து நிற்கிது கண்ணுல. எப்படி வாயில வார்த்தை வரும், எப்படி பாட்டு இப்படி இதான். அங்க கை தொட்டவங்கன்னு பார்த்தா அப்படி இப்படி, இதுல என்ன சத்தம் வருத? அப்ப என்ன நடக்குதுன்னா, ஜனங்கள் 6 நாள் கர்த்தர் நமக்கு தந்தார், ஒரு நாள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நாள்ல போய் சரியான நேரத்தில் கத்தி கூவி அவர் செய்த நன்மைகளை அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு, அப்பா நீங்க கொடுத்தீங்க, நான் நன்மையை பெற்றேன், சுகத்தை பெற்றேன், இந்தாங்கப்பா என் கையில கொடுத்த அந்த வருமானத்துல அப்படியே 10ல் 1, 100ல் 10, 1000ல் 100, 10,000ல் 1000, 1,00,000ல் 10,000 உமக்கு சுத்தமா கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த பெருமையான அந்த இருதயம், அந்த மன ரம்மியமான உத்தமமான இருதயம் அப்படி கொடுக்கும் போதுதான், ஆயிரங்களை கொடுக்கும் போது, லட்சங்களை நீ கொடுக்கும் போது, கோடியிலே கர்த்தர் தெரு கோடியில் இல்ல கோடிக்கணக்கான பணங்களை உன் கையில கொடுப்பார், கோடிக்கணக்கான சொத்துக்களை உன் கையில கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ நம்ம லட்சங்களை பெறுவதற்கு சில ஆயிரங்களை கொடுக்க வேண்டும். சில ஆயிரங்களை கொடுத்தால் லட்சங்களை பெறலாம். லட்சங்களை கர்த்தருக்கு தசமம் காணிக்க கொடுத்தா ஆண்டவர் கோடிகளை நம்ம கையில கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப இருக்கிற சபாநாயகர் ஜெய்சிட்டி பிரபாகரன் அவர்கள் சபாநாயகர். நம்ம டாக்டர் எபினேசர் திருமணத்துக்கு அவர் சிறப்பு விருந்தினராக 2020 வருஷம் தானே 21ல் திருமணத்துக்கு சிறப்பு விருந்தினர் அழைத்தேன். அவருக்குள் இருக்கிற தெய்வீக பயம், பக்தி, ஒரு பக்திமான், ஒரு நீதிமான், ஒரே கிரவுடு. பத்திரிகையில பேரெல்லாம் போட்டு, பிரதர் நீங்க இந்த திருமணத்துக்கு, மாவுடைய திருமணத்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தேன். கண்டிப்பா நான் வருகிறேன் சொன்னார். அதே போல வந்தார். வந்து ஜனக்கூட்ட ஜே ஜே ஜேன்னு 2 பக்கம், அதாவது இலவசம் மாதிரி மெரி மெரிக்குது. ரிசப்ஷன்ல வந்து பார்த்தாரு. சொன்னார், ஐயா சர்ச்சில் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்,
இந்த கூட்டம் போகிற வரை நான் ஜெபம் பண்றேன்னு போய் நல்லா முட்டியை போட்டு ஜெபம் பண்ற கோடீஸ்வரன் ஜெபம் பண்ணார். 21ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் இந்த கூட்டம்லாம் கலைஞ்ச பிற்பாடு ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தார். வந்து நம்மால இருந்தாருமா, நான் எவ்வளவு பெரிய எத்தனை முறை எம்எல்ஏவா இருந்தேன், எத்தனை பேர் மந்திரியா இருந்தேன், அமைச்சரா இருந்தேன், நான் எப்படிப்பட்ட ஆளு, இந்த ஆளு கூப்பிட்டு என்ன இன்னமும் இவ்வளவு கூட்டத்துல முன்னாடி இட்டு போய் என்ன அங்க ரிசப்ஷன்ல நிற்க வைக்கலையுமா அப்படின்னு நம்மால இருந்தா என்ன பண்ணிருக்கோம், கோச்சிங் போயிட்டு இருக்கோம். அவர் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே என்ன பண்ணாருங்க, சொல்லிட்டு ஐயா நான் போய் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன், இந்த கூட்டம்லாம் குறையிட்டு அவங்கெல்லாம் வாழ்த்துட்டு போட்டுன்னு வெயிட் பண்ணி போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிறார். நம்ம ஆளுங்களுக்கு ஒருத்தர் கூட 1 மணி நேரம் முட்டி போட மாட்டீங்க. முட்டி போட்டு ஜெபித்து விட்டு வந்து பிள்ளைகளை வாழ்த்திட்டு அவர் கடந்து சென்றார். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர் சபாநாயகர். இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை வசனத்தை அந்த சட்டமன்றத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேவ பயம், தேவ பக்தி, அந்த பக்திமான், அந்த நீதிமான், அந்த பயம், தேவனுக்கு பயம், அந்த பயம் தாங்க நம்மளை மேலோங்கி கொண்டு போய் நாடே நம்மளை திரும்பி பார்க்கிற அளவில் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்க, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த பாத்தியா உங்க உன்னை சுத்தி இருந்த சத்துருக்கள். உன்னை சுத்தி யாருக்கு இருந்தா சத்துருக்கள். சத்துருன்னா யாரு? உனக்கு விரோதி. அந்த விரோதி கையில நீங்க அகப்படாதபடி உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கன் கையில உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கைகளை தட்டி. யாருடைய கைக்கு? யாருடைய கைக்கு? இப்ப எசேக்கியேல் எடுத்துக்கங்க. எந்த சத்துரு அவரை பிடிச்சு வச்சிருந்தான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாகால். பாகால். அதுக்கு அடுத்து என்னது? குடும்பத்துக்குள்ள அஸ்தரோத் என்கிற கலகம். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, கலகம். மனைவி புருஷ பேச்ச கேட்க கூடாது, புருஷன் சொல்ற கேட்க கூடாது, பிரிவினை. அதுக்கப்புறம் அங்க என்ன இருந்தது? அந்த வீட்டுக்குள்ள அந்த மனுஷனுக்குள்ள கணையும் பிரச்சனை. ஒரு சோறு வாயில போனா செத்துடணும், செத்து போயிடுவேன், இனிமேல் நீ உயிர் பழைக்க மாட்டேன். அப்ப இப்படிப்பட்ட சத்துரு உன்னை மேற்கொண்டிருந்தான். ஆனா கர்த்தராகிய தேவன் அவரை அண்டி தேடி நீ உள்ள வரும் பொழுது ஆண்டவர் எல்லா சத்துருக்களும், வியாதியை கொண்டு வர சத்துரு, குடும்பத்தில் பிரிவினை கொண்டு வர சத்துரு, பாகாலின் சத்துரு, இப்படி சகல சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன் கையில் இருந்து அவனை நீக்கி உன்னை ரட்சித்து காக்கிறார். அல்லேலூயா. இப்ப ரட்சித்து காத்த ஆண்டவரை விட்டலாமா? விட்டலாமா? ஒவ்வொருத்தரும் அப்படித்தான், ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். தம்பி சுந்தருக்கு தூக்கம், நைட்டெல்லாம் வேலை, டயர்டு தாங்க முடியல. பையன் ஒரு புள்ள கல்யாணம் பண்றதுக்கு படுற பாடு கொஞ்சம் இல்லை. கண்ணை திறந்தா அவ்வளவு தூக்கம் வருது, தூக்கம் தான் வருது. என்ன செய்யறது? அவ்வளவு உழைப்பு, அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டம். அவரே ஓடுறார், நாங்களே நேர்ல பார்க்கிறோம். என்னதான் அண்ணன் தம்பிகள் உறவுகள் இருந்தாலும் இந்த ஒரு புள்ளுடைய உழைப்பு, பணமும் சம்பாதிக்கணும், உழைப்பும் கொடுக்கணும். ஆக எல்லாரும் ஒரு பக்கம் செட்டில்டா இருந்தாலும் அந்த புள்ளுடைய உழைப்பை நம்ம பார்க்கிறோம். ஆக நம்ம வாழ்க்கையில முன்னேற எவ்வளவு உழைக்கிறோமோ அது போலத்தான் ஆண்டவராகிய தேவனை நம்ம அண்டி அவருக்கு பயந்து வாழும்போது நம்மளை நெருங்கி வருகிற அந்த சத்துருக்களை அவன் கையில் இருந்து ஆண்டவர் நம்மளை நீங்களாக்கி நம்மை ரட்சித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி. அடுத்து அடுத்து ஆண்கள் என்ன பண்ணுங்க? வாசிங்க மாறி மாறி. ஒரு ராஜா, ஆண்டவர் உங்களுக்கு ராஜாவா இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அப்படி இருந்தோம் ஜனங்க என்ன பண்றாங்களாம்? எங்களை ஆள ஒரு ராஜா எங்களுக்கு வேணும்னு கேட்கிறாங்க. இப்பொழுதும்
நீங்க வேணும் அப்படின்னு விரும்பி ஏற்றுக்கொண்ட ராஜா இதோ இருக்கிறார், இதோ கர்த்தர், இதோ உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் பாத்தீங்களா, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய், எதுக்கு விரோதமாய்? யாக்கோபு எகிப்தில போய் இருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்கள் இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணினார். ஆண்டவர் உங்களை அழைத்து வந்து இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க செய்திருக்கிறார். ஆரோனையும் மோசையும் கொண்டு இந்த ஜனங்களை அடியாளை கொண்டு ஆண்டவர் அழைத்து வந்து சொந்த ரத்தத்தாலே இங்க வைத்து, நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜா உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி இருப்பீர்களாக இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆக கொண்டு வைத்ததோடு நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், பாத்தீங்களா, கலகம் பண்ற ஆட்கள் யாருன்னா இருப்பீங்களா? என் ஜனங்க அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு, இப்ப வர வார்த்தைகளுக்கு, வசனத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தியத்திற்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜா உங்கள் தேவனாகிய கர்த்தரையே பின்பற்றுவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. யாரை பின்பற்றுவங்க? நீங்கள் நானும் யாரை பின்பற்றணுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே பின்பற்றுபவர்களாய் இருக்க வேண்டும். ஆக நீங்க ஒரு ராஜா கேட்டீங்க, அந்த ராஜா தான் உங்க ஊழியக்காரன். பாருங்க, ஆண்டவர் ராஜாவா இருக்கிறார். ஆண்டவரே நீங்க ராஜாவா இருக்கிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு பூமியில ஒரு ராஜா வேணும்னு கேட்டீங்க. அதனாலதான் ஆண்டவர் ஊழியக்காரனை உங்களுக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜாவும், உங்களை ஆளுகிற ராஜா யாரு? நாங்க ஊழியக்காரர். அதான் சொல்ற, உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களாயிருப்பீர்கள். நாங்களும் உங்களை ஆளுகிற ஊழியக்காரனாகிய ராஜாவை நாங்களும் நீங்களும் கர்த்தரையே பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க கேட்டதுனாலதான் எங்களை ஊழியக்கார கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ராஜாவாக பூமியில வைத்திருக்கிறார். ஆக நீங்களும் நாங்களுமாய் கூட என்னை தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள். 15 வசனம் வாசிங்க சீக்கிரம். பாத்தீங்களா, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், பாத்தீங்களா, சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால், இதுவரைக்கும் பண்ணல, ஒருவேளை பண்ணி இருக்கலாம், ஒருவேளை பண்ணாம இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? வசனத்தை படிங்க, எல்லாரும் படிங்க, டிஸ்பிளே பார்த்து படிங்க. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா, எசேக்கியேல் கவனிங்க எல்லாரும், தூங்காத. என்னது? நீங்கள் அதாவது கர்த்தருடைய கீழ்ப்படியாம கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலகம் பண்ணலாமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. பண்ணினால் உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். ஆண்டவரே விரோதியா மாறுவாராம். நான் 2 நாளைக்கு முன்ன நீதிமொழிகள்ல காலையில படிச்சேன். நீங்க எனக்கு துரோகம் பண்ணா கர்த்தர் நானே உனக்கு துரோகியாய் மாறுவேன் என்று தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். அதே நீதிமொழிகள்ல 5ஆம் அதிகாரத்துல பார்த்தா, ஐயோ என் போதகத்தை தள்ளினேனே, வெறுத்தேனே, நான் அலட்சியமா நினைச்சேனே. யார் மூலமா பாப்பீங்கன்னா ஊழியக்காரி மூலமாகத்தான் நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இயேசுவானவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வர்ற வரைக்கும் இயேசுவை யார் மூலமா பார்க்கணும்னா உங்கள் ஊழியக்காரி மூலமாகத்தான் பார்க்க வேண்டும்.
அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள், ஆனால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு, உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டிக்கு எப்படி விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் அது விரோதமாய் மாறும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப 16ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது கர்த்தர், ஆமா, இந்த கலகம் விரோதம் இல்லாம இருந்தீங்கன்னா இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். அப்பா, உன் கண்களுக்கு முன்பாக கூடியிருக்கிற வந்திருக்கிற இணையதளத்துல வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பார்க்க போகிறீர்கள். பார்க்கலாமா? பார்க்கலாமா? நாம் பார்க்க வேண்டிய அதிசயங்கள் பெரிய காரியம் ஏராளம். அல்லேலூயா. இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த 30 ஆண்டு ஊழியம் இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு இதான் முதலாம் ஆண்டு. அதுபோல உங்க வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டவர்களாய், நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், டுடே, இன்றைக்கு, இந்த நாள் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் அவர் சொன்ன அவர் உன் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நீ நின்று பார்க்க போகிறாய். விசுவாசிக்கிறீர்களா? நம்புறீங்களா? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்பா, எட்ட முடியாத, பார்க்க முடியாத, தொட முடியாத, பார்த்தாலும் கண்டிராத, தொட முடியாத, பறிக்க முடியாத பெரிய காரியங்களை அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியத்தை உன் கண்கள் காணும்படியாய் இந்த தேசத்துல உயர்த்தி வைத்து கர்த்தர் உன் ஊர்ல, உன் பட்டணத்துல, உன் தெருவுல, உன் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில, உன்னை புறக்கணித்த மக்களுக்கு மத்தியில காண்டாமிருகத்து ஒத்த கொம்பா, காண்டாமிருகம் நினைச்சா ஒரு காட்டு யானையை கூட என்ன செய்யுங்க, தூக்கி போட்டு மிதிச்சிடும். காண்டா மிருகம் பார்த்தா அதனுடைய கொம்பு காண்டாமிருத்து ஒத்த கொம்பு போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது, எந்த மிருகமே கிடையாது. அவ்வளவு பெரிய யானைய ஒரு குத்து குத்துனா போதும் செத்து போயிடும் அந்த யானை. அந்த காட்டு மதம் பிடிச்ச யானை கூட ஒரு காண்டாமிருத்து கொம்புக்கு சமமாக கர்த்தர் உன்னை என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மான் கால்களை போல துள்ளி குளித்து ஓட, மானை போல ஓடவே முடியாது. ஆக உன்னை என்னை கர்த்தர் இந்த பூமியில மான் கால்களை போல துள்ளி குதித்து ஓடும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். எனவே ஆண்டவராகிய தேவன் அப்படியாகத்தான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அங்க 13, 14 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிக்கலாம். யாத்திராகமம் 14:31 மட்டும் ஒரு வாசிக்க கேட்கலாம். சீக்கிரம். கர்த்தருக்கு பயந்தது மட்டுமல்ல, கர்த்தரிடத்தில் பயந்தார்கள். அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேவுக்கும் பயந்து விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர் எகிப்தியரின் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நீங்க யாருக்கு பயந்து யார்கிட்ட விசுவாசம் வைக்கணும் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஊழியக்காரனாகிய செலோத்தே, அவன் ஊழியக்காரனாகிய செலோத், அவனுடைய ஊழியக்காரியாகிய பீஸ் அவர்களிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். உங்க விசுவாசம் கர்த்தருக்கு பயந்து உங்களை வழி நடத்துகிற உங்கள் போதகர் அம்மா குடும்பம் அவர்கள் மேல் விசுவாசத்தை வையுங்கள். கர்த்தர் இந்த புறஜாதி மக்கள் மத்தியில உன் கண்களுக்கு முன்பாக அவர் செய்ய போகிற பெரிய காரியத்தை நின்று பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை, ஆண்டவர் மேல பயத்தையும், போதகர் அம்மா மேல வைக்கிற அந்த விசுவாசத்தையும் சத்துருவானவன் கெடுப்பான். கெடுத்து ஆலயத்தை விட்டு, சபையை விட்டு கொஞ்சமா உங்களை விலக்கி ஊழியத்தில் இருக்க மாட்டீங்க, சர்ச்சுக்கு வருவீங்க.
அப்படி டச் பண்ணுவீங்க. எங்களை பார்க்குற மாதிரி இருக்க, பார்க்காத மாதிரி போவீங்க. இப்ப பிரசங்கம் முடிச்சு போகும்போது நீ தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஜெபத்தை அவங்க கரங்கள் உன் தலை மேல பட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம். அதை தான் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். மீண்டும் வசனத்தை வாசிங்க. எகிப்தியருக்கு செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயந்து? எல்லாரும் சொல்லுங்க. யாருக்கு பயந்து? யாருக்கு பயந்து? யாருக்கு பயந்து? யாருக்கு பயந்து? பின்னாடி சொல்லுங்க. யாருக்கு பயந்து? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரிடத்திலும் ஆண்டவர் இயேசுவினிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனிடத்திலும், அந்த ஊழியக்காரனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். உங்களுக்கு ஊழியக்காரி யாரு? உங்களுக்கு ஊழியக்காரி யாரு? பாத்தியா, யோசனை பண்றாங்க. யாரு? அப்பா அம்மா. நீங்க தான் எங்களுக்கு ஊழியக்காரன், நீங்க தான் எங்களுக்கு ஊழியக்காரி. ஆண்டவருக்கு பயந்து உங்க மேல நாங்க கர்த்தரிலும் உங்களிலும் விசுவாசம் வைக்கிறோம். அல்லேலூயா.